பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் 2 விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க. ஒருவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள், இன்னொருவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். வாங்க, இருவரையும் வரவேற்போம். வணக்கம். 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 2 பேருக்கும் உங்க டைம் நம்ம பீகுருஸ்க்கு வந்து ஒதுக்கினது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபர்ஸ்ட்னா, இந்த 5 மாநில தேர்தல்கள் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்கவுங்க மாநிலத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட், தமிழகத்தை தவிர எல்லாருமே அவங்க கேண்டிடேட்லாம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 5 மாநில தேர்தல்ல யாரோட கை வந்து ஓங்கி இருக்கு? ஸ்ரீராம் சேத்ரி உங்களோட பார்வை. பீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப மாசங்களாகவே என்னால பீகுருஸ்ல வர முடியறது இல்லை ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ட்ரை பண்றேன், இருந்தாலும் வர முடியறது இல்லை. இப்ப திருப்பி சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 5 மாநில தேர்தல்ல இது வந்து இந்த 5 மாநிலத்துல இதை தவிர, அஸ்ஸாமை தவிர எல்லாருமே வந்து பல காலமாக இந்த 2021 ஆகட்டும், 16 ஆகட்டும், இப்ப ஆகட்டும், இது வந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம் அப்படின்னு சொல்ல, அதாவது பாஜகவினுடைய எதிர்கட்சி, சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கட்சியினோட எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலம். அதனால பெரிய எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு தேர்தலாக தான் எப்போதும் இருக்கும். இந்த முறை காட்சிகள் மாறுகின்றன. 5 மாநில தேர்தல்ல ஆரம்பத்துல எல்லாம் சொன்னாங்க அஸ்ஸாம்ல வந்து காங்கிரஸ் மறுபடியும் வரும். கடைசியில பார்த்தா இப்ப காங்கிரஸ் கூடாரமே காலி ஆகுது அஸ்ஸாம்ல. எது அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் விட்டு விட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைன் ஃபார் காங்கிரஸ். அதாவது காங்கிரஸ்க்கு அங்க வரவேற்பு இல்லை. அதை தாண்டி அஸ்ஸாமில் ஹெமந்த பிஸ்வா சர்மா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால அது வந்து அட்வான்டேஜ் பிஜேபின்னு சொல்வதை தாண்டி 2/3 மெஜாரிட்டியை தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கும் என்று என்னோட அபிப்பிராயம். அஸ்ஸாம்ல இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரோ எலெக்ஷனாக இருக்கும். மமதா பானர்ஜி மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 294 சீட்டு, 147 பிளஸ் 1 148 வாங்க வேண்டும் தனி மெஜாரிட்டி பெறுவதற்கு. அங்க ஒரு 150ல இருந்து 155க்குள்ளதான் வரக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப இதுவா இருந்ததுன்னா 160. ஸோ இட்ஸ் இஸ் அ பிக் ப்ளோ ஃபார் மமதா பானர்ஜி. இந்த முறை கண்டிப்பாக பாஜக வந்து ஒரு சைலண்டா வேலை செஞ்சிருக்காங்க. இன்னும் பார்க்க போனா மோடி, அமித்ஷா அவர்களுடைய மிகப்பெரிய கான்சென்ட்ரேஷன் அங்க இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல இருக்கு. அங்க வந்து லோக்கல் ஆன் கிரவுண்ட் பீப்புளை வந்து களத்தில் விளையாட விட்டு அது ஒரு மிகப்பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எஸ்ஐஆர்னுடைய ஒரு பங்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். பிகாஸ் நிறைய இல்லீகல் ஓட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்படுகிறார்கள். முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு இந்த பிரசிடென்சி மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஹூப்ளி, கல்கட்டா, இந்த இடங்களும் which is a more of urban and பர்கானாஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, அதுவும் சதர்ன் பர்கானா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய இடங்களும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அங்க ஒரு டேர்ன் அரவுண்ட் வந்ததுன்னா, பர்கானாஸ்லாம் டேர்ன் அரவுண்ட் வந்ததுன்னா, இன்ஃபேக்ட் மமதா பானர்ஜியினுடைய அரசியல் சகாப்தம் முடிவடைகிறது. வின் பண்ணலாம், இருந்தாலும் அங்க ஒரு பெரிய டென்ட் வர ஆரம்பிச்சதுன்னா, மமதா பானர்ஜியினுடைய அரசியல் சகாப்தம் முடிவடைய ஆரம்பிக்குதுன்னு ஒரு ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சாலே ஆக்சுவலி திரிணாமுல் காங்கிரஸ் என்டிஏ உடைய வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய எலெக்ஷனாக பார்க்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் ஃபார் வெஸ்ட் பெங்கால். சதர்ன் ஸ்டேட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு கடைசியா சொல்றேன். பாண்டிச்சேரியில நேற்றைக்கு தான் வந்து ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக, அப்புறம் வந்து ஸ்ரீகுமாருக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி வந்து இது லட்சிய ஜனநாயக கட்சி. அவர் வந்து அதுல மெம்பரா கூட ஆகியிருப்பாருன்னு நினைக்கிறேன், பை நவ் தெரியாது. இருந்தாலும் அவ்வளவு ரொம்ப பயங்கர இன்ஸ்பயர்ட் பை தட் கட்சி. அவரு கிண்டலுக்காக சொல்றேன்ப்பா. அது வந்து அந்த கூட்டணி வந்து அறிவித்ததுனால அதுல ஒரு பெரிய ஒரு என்டிஏ தக்க வைத்துக் கொள்ளும் ஆட்சியை அப்படிங்கிற ஒரு நிலைமை. கேரளால வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு காங்கிரஸ்ல ஒரு உத்வேகம் இருந்தது, காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இந்த 5 மாநிலத்துல தேர்தல்ல காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான இருந்த இடம் பாண்டிச்சேரியும் கேரளாவும். அதுவும் கொஞ்சம் கை நழுவி போகுது. பிகாஸ் திமுகவோட கூட்டணி அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருதுனால பாண்டிச்சேரியில அவர்களுக்கு ஒரு சர்க்கிள் ஏற்படுது. பிளஸ் இந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அமைகிறாங்க, பிஜேபி என்டிஏ கூட்டணி. கேரளால
ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கடந்த ஒரு வாரத்திலேயே ஒரு 2-3 தலைவர்கள் இதை விட்டுட்டு பேர் என்ன காங்கிரஸை விட்டு பாஜகவில் வராங்க. இது வந்து ஒரு இண்டிகேஷன் எப்போதுமே, அதாவது தேர்தலுக்கு முன் ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் மாறும்பொழுது அங்க வந்து ஒரு எதிர் ஒண்ணு ஏற்கனவே அதிருப்தியில சண்டை போட்டுன்னு குடும்பி பிடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதை நம்ம கழிச்சு கட்டிடலாம். பட் அந்த மாதிரி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கும் பொழுது அவர்கள் தாமாக மாறுகிறார்கள், கட்சி மாறுகிறார்கள், இல்ல விலகி செல்கிறார்கள் அப்படின்னா அப்போ அந்த கிரவுண்ட் லெவல்ல ஒரு ரியாலிட்டி வேற வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ கேரளா என்னை பொறுத்தவரைக்கும் இழுபறியில் தான் வைப்பேன். 50-50 சான்ஸ் ஃபார் லெஃப்ட் எல்டிஎஃப் அண்ட் யூடிஎஃப். ஒரு அட்வான்டேஜ் யூடிஎஃப்க்கு இருந்த இடம் கொஞ்சம் கை நழுவி போகுதோ அப்படின்ட்டு. பாஜகவுக்கு ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். ஒரு 20 முன்னாடிலாம் 13-14% தான் அவர்கள் வந்து ஸ்டேட் லெவல்ல வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு 20% நோக்கி செல்லும் போது ஒரு 2-3 சீட்டு கன்வெர்ட் ஆகலாம். 0 to 2 இஸ் மை அசஸ்மெண்ட். ஆனா ஒரு பேஸ் உருவாகிட்டு இருக்கு. நாயர்கள் ஓட்டு பிரதானமாக பாஜகவுக்கு வருவதில்லை, அது வந்துட்டு இருக்கு. இரண்டாவது உங்களுக்கு கிறிஸ்துவர்கள், அதுவும் இது கேத்தலிக் கிறிஸ்துவர்கள் ஜென்ரலா வந்து கிறிஸ்துவர்கள் பிரடாமினா காங்கிரஸ் பக்கம் இருப்பாங்க. எங்க கேத்தலிக் கிறிஸ்துவர்கள் வந்து பாஜக பக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட் தமிழ்நாடு. நம்ம எல்லாம் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள். திமுக தோல்வி உறுதி என்றே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆன்டை இன்கம்பன்சி இருக்கு. நான் வந்து இந்த கூட்டணி இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஒரு ஆன்டை இன்கம்பன்சி மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதை வந்து எப்படி ஒரு இண்டிகேஷன் சொல்றேன்னா கார்த்திக், தேர்தல் அறிவிக்கும் வரை டெல்டா மாவட்டத்தில் அரச புரசலாக முனகலாக இருந்த விவசாயிகளுடைய குமுறல்கள் தேர்தல் அறிவித்த அன்று அடுத்த 1 மணி நேரத்துல மிகப்பெரிய சத்தமாக எழ ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்னன்னா எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ண வச்சிருக்காங்கன்னு பாருங்க. மக்களை வந்து அந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணி பயந்து கொண்டு இருந்தவர்கள் இது வந்து என்னன்னா ஒரு அதிருப்தி எலெக்ஷனை தாண்டி ஒரு கோபமான எலெக்ஷனாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனை மாற்ற தவறியது அதிமுக பாஜக இருவரும். இந்த எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்கள் இதை வந்து ஒரு அதிருப்தி எலெக்ஷனை ஒரு ஆங்கர் எலெக்ஷனாக மாற்ற தவறிவிட்டார்கள். இதற்கு மேல் முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அட்லீஸ்ட் அதிருப்தி எலெக்ஷனாக தான் இது மாறும். சோ அதிமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் ஓவர் கிடைக்குது. பல கருத்து கணிப்புகள் அவர்களுக்கு எட்ஜ் ஓவர் கிடைக்குது. பட் மை ப்ரெடிக்ஷன் இஸ் ஏடிஎம்கே 120 முதல் 135 சீட்டுகள் இஸ் மை ப்ரெடிக்ஷன் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். கேண்டிடேட்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அசஸ் பண்ணுவோம். ஏன்னா எதிர்த்தரப்புல அது திமுக தரப்புல வந்து அதிருப்திகள் எவ்வளவு இருக்கு, அதிமுக தரப்புல எத்தனை அதிருப்திகள் இருக்கு, இல்ல சாதக பாதங்கள் இருக்குன்றத நம்ம, ஏன்னா இன்னும் கூட்டணியில வந்து இடங்கள் பகிரப்படவில்லை, அதுக்கேத்த மாதிரி பார்க்கணும். சோ 120 முதல் 135 என்பது என்னுடைய கணிப்பு அதிமுக கூட்டணிக்கு. இருந்தாலும் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா திமுக வெற்றி பெறுகிறதுன்னு எடுத்துக்கொண்டா கூட திமுக கூட்டணி அங்க திமுக தனி பெரும்பான்மை பெறப்போவதில்லை. இந்த பக்கம் என்டிஏவில் அதிமுக மட்டும் தனி பெரும்பான்மை பெறப்போவதில்லை. இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிதான ஒரு தேர்தல். ஒரு கூட்டணி ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து கட்சிகள் ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அது வீக்னஸா போகும். ஒரு அரசியல் ஆய்வாளர் என்று பார்க்கும்போது இருவரும் தனி மெஜாரிட்டி இல்லாம இருக்கும்போது ரொம்ப ஸ்கிரேப் த்ரூ பண்ற இடத்துக்கு வந்தாங்கன்னா தென் அவுட் சைட் சப்போர்ட்னு போயிடுவாங்க. என்னை பொறுத்த இந்த ஸ்கிரேப் த்ரூ எல்லாம் தாண்டி கட்சிகள் ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. யாரும் அந்த ஆசையை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டாங்க என்பது என்னோட அபிப்பிராயம். இருந்தாலும் தேர்தல் முடிவுகளை பொறுத்து அதனுடைய முடிவுகள் வரும். இருந்தாலும் இதுதான் என்னுடைய 5 மாநில தேர்தலினுடைய முதல் கட்ட பார்வை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்ப நம்ம ஸ்ரீகுமார் அண்ணா ஜி சொன்னாங்க இது மாதிரி வெஸ்ட் பெங்கால் வந்து நிச்சயம் இந்த தடவை வந்து மம்தா அவர்களுக்கு தான் எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் இப்போ நம்ம பார்த்திருப்போம். போல் அந்த ப்ரீ போல் ப்ரெடிக்ஷன்ல மேட்ரிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா மம்தா அவர்களுக்கு தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? நேத்திக்கு அவங்க தேர்தல் அறிக்கை ஒரு 10 இது சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல எல்லா மாநிலத்தில போலையும் அங்க பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உதவித்தொகை வந்து இன்க்ரீஸ் வர பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் பிஜேபிக்கு சவாலா? மேற்கு வங்கம் வந்து எப்போதுமே பாஜகவுக்கு ஒரு சவாலான மாநிலம் தான், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா அது எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க பிரிட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்.
2016 வெறும் 3 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்திருந்த பாஜக 2021 77 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவங்க போறாங்க. கிட்டத்தட்ட 39% வந்து அவங்க டச் பண்றாங்க. 38-39% வரைக்கும் அவங்க டச் பண்றாங்க. அதுல இன்னொரு ஒரு பாஜகவுக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல நான் பாக்குறது என்னன்னா, 2019 இருந்து தொடர்ந்து அந்த 38-40% வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது 2019 லோக்சபா எலெக்ஷன், 2021 அசம்பிளி எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன், இதுல அவங்களோட சீட்டு எண்ணிக்கை மாறினாலும் அந்த ஓட் பர்சன்டேஜ அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது, இந்த முறை கேண்டிடேட் செலக்ஷன், பாஜகவுடைய கேண்டிடேட் செலக்ஷன் மிகவும் அற்புதமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். அது என்ன காரணம்னா, போன தடவை 2021 திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து வந்த டர்ன் கோட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அங்கே சீட்டு கிடைக்காதவங்க இங்க வர்றது, பிஜேபியில இருந்தா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சு வர கட்சி மாறி வரக்கூடிய பலருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து நிறைய அதிருப்தியாளர்களை பாஜக வேட்பாளர்களாக மாற்றினார்கள். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்ட் லெவல்ல கட்சி கேடர்ஸ் நிறைய பேர் அதிருப்தியில இருந்தாங்க, வேலையே செய்யல. நேத்தி வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரா அவர் இருந்திருப்பாரு, கட்சிக்காரரா இருந்திருப்பாரு, பாஜக காரர்களை வந்து எதிர்த்திருப்பாரு. அது இன்னைக்கு அவர் வந்து திடீர்னு பாஜக சேர்ந்து பாஜக துண்டை போட்டுக்கிட்டு வந்து எனக்கு ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாஜக தொண்டன் அவர் சார்பா போய் வாக்கு கேட்கறதுக்கே தயங்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது 2021. அதாவது ஒரு 25% 30% டிஃபீட் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்லயே 2021 முடிஞ்சு போச்சு. அப்புறம் மிச்சதுதான் பாக்கி கேம்பெயினிங் போக்குவரத்து எல்லாம் நடந்தது. இந்த முறை என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பல அதிருப்தியாளர் பாஜகவில் இருந்த ஓல்டு டைமர்ஸ் அவங்களை எல்லாரையும் பாஜக ரீச் அவுட் பண்ணிருக்காங்க. ஷமிக் பட்டாச்சார்ஜிங்கிற கட்சி தலைவராக இப்ப பொறுப்பேற்று இருக்கிறவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதனால வந்து என்ன ஆயிருக்குன்னா, சுபேந்து அதிகாரிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிருப்தியில இருந்த திலீப் கோஷ் திரும்ப வந்திருக்காரு. சோ கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கேடர் லெவல்ல இருந்து தயாராயிருக்கு. கேடர்ஸ் யார் ஓகேன்னு சொல்றாங்களோ அவங்க வந்து கேண்டிடேட் ஆயிருக்காங்க. அதனாலதான் ஒரு செலிபிரேட்டரி மூட வந்து பெங்கால்ல பார்க்க முடியுது. பவானிபூர் தொகுதி மமதா பானர்ஜி நிற்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில சுவேந்து அதிகாரி போட்டியிடுறேன்னு சொல்றாரு. சோ அந்த தொகுதியில மக்கள் வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்றத பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு முக்கியமான சைன். அதே நேரத்துல நந்திகிராமுக்கு போன முறை 2021 போன மம்தா பானர்ஜி இந்த முறை தன்னை பவானிபூருடைய குறுக்கி கொண்டு விட்டார். நந்திகிராமுக்கு போய் போட்டி போடுறதா சவால் விட்டு அங்க போய் தோத்து போன மம்தா பானர்ஜி இந்த தடவை போகல. சோ அவர்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அந்த உண்மை தெரிந்திருக்கிறது, எந்த அளவு ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு. அங்க வந்து ரூரல் டிஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, பொட்டேட்டோ ஃபார்மர்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. பிஜேபிக்கு சவாலான விஷயம் அப்படின்னு சொல்ல போனால் மொத்தம் வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் ஆர்கனைசேஷன். அதாவது இன்னைக்கும் அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு கட்டுமானம் கிடையாது, ஆர்கனைசேஷன் கிடையாது. சோ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க இப்போ எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டுல ஒரு கோபம் அரசியலாக கோப எலெக்ஷனாக மாறி இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போது அந்த கோப எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால்ல நான் பாக்குறேன். சோ அதனால அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்கணும். நான் பாக்குறது 3 டிஜிட், அதாவது 100 சீட்டை வந்து கண்டிப்பா பாஜக தாண்டிடுவாங்க. 77 இருந்து 100 சீட்டை தாண்டிடுவாங்க. மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 41% ஓட் அந்த த்ரெஷ்ஹோல்டு அதை வந்து அவங்க தாண்டணும். 41% 42% அவங்க தாண்டிட்டாங்கன்னா பாஜக, அப்புறம் அந்த அப்பர் லிமிட்டுக்கு எது கிடையாது, லிமிட் கிடையாது. அது எப்படி வேணாலும் எடுத்துட்டு போலாம். சோ இது ஒரு பாயிண்ட். ஏன்னா 39%க்கு 77 சீட் வந்தாங்க. இப்ப 40% ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. they will be crossing 100. So 42% தாண்டியாச்சுன்னா இட் மே கோ டு எனி எக்ஸ்டென்ட். இது ஒரு முக்கியமான விஷயம். சோ இது போன்ற விஷயம். அந்த இன்னொரு நீங்க சொல்ற மாதிரி அந்த அறிவிப்புகள், அதுவும் ஒரு முக்கிய காரணம். திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிடைக்கிற அந்த 500 ரூபாயை வாங்கிப்போம், நாளைக்கு பாஜக ஆட்சி அமைச்சு அவங்க 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அவங்க கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கிடைக்கிற பணத்தோட நம்ம நிறுத்தி போகணும் அந்த மக்கள் நினைக்கக்கூடும். பட் இது எல்லாமே ஒரு நார்மல் எலெக்ஷனா இருந்தா நடக்கும். ஒரு ஆங்கர் எலெக்ஷன்ல அதோடைய போக்கு எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம இந்த வேவ் எலெக்ஷன் சொல்றோம் இல்லையா, அது பீகார்ல நம்ம பார்த்தோம்.
பீகார் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் எல்லாரும் ரொம்ப டைட்டு, தேஜஸ்வி யாதவ் முன்னேறிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகும்போதுன்னு தெரிஞ்சது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அதோட இம்பாக்ட் இருந்தது. சிபிஐ எம்எல், சிபிஎம் இவங்க எல்லாம் காணாமலே போயிட்டாங்க இதுல பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். சோ அந்த அந்த மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குறிப்பாக பங்களாதேஷில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மேற்கு வங்க மக்களை சிந்திக்க வைத்திருக்க கூடும். அவங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கும், விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும். பாக்கி மாநிலங்கள்ல ஏற்படுறது கூட வெஸ்ட் பெங்கால் அஃபெக்ட் பண்ணாது. பட் பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயங்கள் மேற்கு வங்கத்தை அஃபெக்ட் பண்ணும். சோ இது போன்ற விஷயங்கள் மேற்கு வங்கத்தை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ணா, நீங்க போன தடவை பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க யூடிஎஃப்க்கு இங்க எல்டிஎஃப் கொஞ்சம் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் கேரளால அவங்க சுதாரிச்சுட்டு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் போற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காங்கிரஸ்க்கு இப்ப நேரடியா ஒரு தேர்தல்னா கேரளாவை தாண்டி கிடையவே கிடையாது. அசாம்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல கிடையாது, இங்க தமிழகத்துல அவங்க கூட்டணி, பாண்டிச்சேரியிலயுமே அங்க கூட்டணி தான். பட் நேரடி அவங்களுக்கு ஒரு ஷோர் ஷாட்டா அடிக்கலன்னா கேரளால தான் இருக்கு. அங்க எங்க காங்கிரஸ் தவற விடுது? ஏன்னா ஒரு போன தடவையே அவங்க ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம், பட் ஜெயிக்கல. இந்த தடவையும் 3வது தடவையும் பினராய்க்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்லாம் சில இதுல சொல்றாங்க. காங்கிரஸ் எங்க தவற விடுது? அதை தாண்டி பிஜேபி காங்கிரஸ் ஓட்டை எடுக்குது அப்படிங்கிற பேச்சும் வருதே, அதுவும் உண்மையா? காங்கிரஸ் எங்க தவற விடுதுன்னா, மெயினா காங்கிரஸ்னுடைய ஒரு டிஎன்ஏவை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையினர் மக்கள் பெருமளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டின்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் தான். இந்துக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ இல்லை, சிறுபான்மையினர்கள் பெருமளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில எல்லாம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கதான் சிறுபான்மையினர் போவாங்க. ஏதோ எஸ்பெஷலி கிறிஸ்துவர்கள் காங்கிரஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் போவாங்க. இஸ்லாமியர்களும் பெருமளவுல காங்கிரஸ் எங்க இருக்கோ, எந்த கூட்டணியில் இருக்கோ அங்கதான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் பரவலாக இருக்கும். சோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் பாப்புலேஷனா இருந்தது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் அண்ட் இஸ்லாமியர்கள் ஒரு ஈக்குவல், ஒரு ஓரளவு ஈக்குவல்னா நாட் 1/3 பட் ஓரளவுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய 3 ரிலீஜனுமே ஒரு சிக்னிபிகன்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய, நீங்க யாருமே மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது கேரளால. அந்த மாதிரி 3 பேருமே மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் இந்த ப்ரோ இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு அந்த நேரேட்டிவ் தான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல போகும்போது பிட்வீன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அவர்கள் முஸ்லிம் பக்கம் சார ஆரம்பித்தார்கள். வயநாட்டு தேர்தல் ஆட்டம் மற்ற இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு காங்கிரஸுக்கு சாதகமாக இருந்த இடங்கள் வந்ததுனால அது ஒரு முஸ்லிம் ஆதரவு கட்சியாக தன்னை காட்டிக்கொள்ள ஆரம்பிச்சு. ஜென்ரலாவே என்ன பண்ணுவாங்க, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் எல்லா இடத்துலயும் காமிப்பாங்க. உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் காங்கிரஸ் காணாமல் போனது முக்கியமான காரணம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான். இப்ப இங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அதற்குள் அவர்கள் ஒரு ப்ரையாரிட்டி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2வது, பாஜக வளர்வதற்கு உண்டான ரீசன்கள் பல ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று எப்போதுமே உங்களுக்கு நேஷனல் பார்ட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜகனுடைய வேர்கள் ஊன்ற ஆரம்பிக்கும். கேரளா ஒன் சச் ஸ்டேட். உங்களுக்கு கம்யூனிஸ்டும் சரி காங்கிரஸும் சரி நேஷனல் பார்ட்டியா தான் இருந்தது. கம்யூனிஸ்ட் நேஷனல் பார்ட்டியோட அந்தஸ்தை தவற விட்டதுன்றதை தாண்டி ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருந்த ஒரு பார்ட்டி. ஆனால் ஒரு அங்க ஒரு ரீஜனல் பார்ட்டின்ற ஒரு அப்ரைஸே கிடையாது. அன்லைக் ஒரு ஆந்திராவோ தெலுங்கானா தமிழ்நாடு மாதிரி அந்த ரீஜனல் பார்ட்டி கான்செப்ட் கிடையாது. இது நேஷனல் பார்ட்டி. ஸோ அங்க பாஜக கால் ஊனுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அந்த நேஷனலிசம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பரவலாக அனைத்து மக்களிடம் இருந்தது. 2வது, உங்களுக்கு போத் பினராயி விஜயன் அவர் எல்டிஎஃப்பும் சரி யூடிஎஃப்பும் சரி இந்த லவ் ஜிஹாத் என்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்த போது அவர்கள் எல்லாருமே முஸ்லீம் பக்கம் நிற்க ஆரம்பிச்சாங்க. இருவருமே யூடிஎஃப்பும் சரி எல்டிஎஃப்பும் சரி. அதனால என்னாச்சு, உங்களுக்கு ஹிந்து கன்சாலிடேஷன் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சது. திருவனந்தபுரம் மாவட்டம், பட்டணம், திட்டா இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் ஆக ஆரம்பிச்சது. அந்த ஹிந்துக்களுக்குள்ளேயே கூட பாத்தீங்கன்னா நாயர் ஓட்டுகள் பெருமளவுல பாஜகவுக்கு பெருமளவுல வந்தது கிடையாது. அது ராஜீவ் சந்திரசேகர்லாம் வந்த பிற்பாடு அங்க நாயர் ஓட்டு இந்த பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. படித்த வாக்காளர்கள்,
உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் சரி கேரளாவும் சரி கொஞ்சம் ஒரு இன்டலெக்சுவல் மாநிலம்னே சொல்லலாம். படித்த வாக்காளர்கள், அவர்களுக்கு கம்யூனிச சித்தாந்தம் இருக்குமே தவிர படித்த வாக்காளர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தே see through things. ஒரு நேரேட்டிவை தாண்டி மற்ற விஷயங்களை பார்க்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருமளவுல அந்த லவ் ஜிஹாத்தினால் அவர்களும் பெருமளவுல அவங்களுடைய சமூகமும் அவதிப்பட ஆரம்பிச்சது. அப்ப இரு கட்சிகளுமே வந்து அவர்களுக்கு ஆதரவாக இல்லாத போதோ இல்லைன்னா அவர்கள் வந்து யார் அதை செய்கிறார்களோ அந்த பக்கம் போகும்பொழுது நேச்சுரல் இது வந்து என்னன்னா நேச்சுரல் சாய்ஸ் வந்து அப்ப பாஜக பக்கம் நம்ம கொஞ்சம் சார ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவர்கள் எனிவே வந்து இந்துக்கள் இந்த விஷயத்துல மாட்டும் போது அவர்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் சிச்சுவேஷன் செய்வதில்லை. ஏன்னா நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அப்படி என்ற ஒரு முடிவுகளுக்கு எடுத்துதான் அதனால கொஞ்சம் இந்த பக்கம் மாற ஆரம்பித்தார்கள். சோ அதுதான் காங்கிரஸ்னுடைய ஒன்னாவது வீழ்ச்சி. ரெண்டாவது இது வந்து காங்கிரஸ்க்கு எப்போதுமே வந்து ஒரு எலக்டரல் விக்டரி வந்ததுன்னா ஒரு தலகணம் ஏறிடும். அந்த ஒரு பிப்ரவரி மாதத்துக்கிட்ட நடந்த, அதாவது பிப்ரவரியில இதுல நடந்த டிசம்பர் மாதம் வெளிவந்த உள்ளாட்சி தேர்தல்ல அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவு வெற்றியை பெற்றார்கள். எல்டிஎஃப் தாண்டி திருவனந்தபுரத்துல ஒன்றிதான் பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து, மற்றபடி யூடிஎஃப் வந்து காங்கிரஸ் பெரும் வெற்றியை பெற்றதுன்னே சொல்லலாம். வந்த உடனே இது நம்மளுடைய சேஃப் மாநிலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அது காங்கிரஸினுடைய டிஎன்ஏ குறை. ஏன்னா அவங்க வந்து பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நாடு முழுக்க ஆட்சி செய்த இடத்துல அவர்களுக்கு போட்டி என்பதே இல்லை. காங்கிரஸ்க்கு ஒரு போட்டி என்று வந்து விட்டால் அவர்கள் கொஞ்சம் வலுவிழக்க ஆரம்பிப்பார்கள். அது உங்க பிஜேபியினுடைய வளர்ச்சி என்பது, பிஜேபி வளர்ச்சி அப்படியே ஸ்டேட் முழுக்கன்னு சொல்ல மாட்டேன், பாக்கெட்ஸ்ல வந்து ஒரு வளர்ச்சி என்பது அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ஒரு ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறது என்பது தெரியவில்லை. அண்ட் வாக்காளர்கள் இந்த பக்கம் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனா கண்டிப்பா பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இல்ல, பட் அந்த நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ராஜீவ் சந்திரசேகரனுடைய தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கேரளா வந்து என்ஏ ஸ்ரீகுமாரி நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜகனுடைய யாரு தலைவர் என்பதை தாண்டி ஒரு கட்சி கட்டமைப்பு என்பது மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கட்சி கட்டமைப்பு பல விஷயங்களை கொண்டு செல்கிறது. தலைவர் மாறினாலும் அந்த கட்சி கட்டமைப்பு வந்து ஒரு பக்கம் சாய்வதில்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த கட்சி கட்டமைப்புல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பாஜகனுடைய வளர்ச்சி என்பது காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கு அங்கேயும் ஒரு காரணமா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து 50-50 வித் அன் எட்ஜ் ஃபார் யூடிஎஃப் தான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் எட்ஜ் இருக்கா, இல்லைன்னா வந்து பல கருத்து கணிப்பு சொல்ற மாதிரி எல்டிஎஃப் வந்து 3வது முறை ஆட்சி அமைக்குமான கஷ்டம் தான். இட் இஸ் பாசிபிலிட்டி இருக்கே தவிர அப்படியே வந்து ரொம்ப இப்போதே நம்ம வந்து இப்போ எப்படி வந்து அசாம்ல ஒரு தேர்தல் இப்படிதான் இருக்கும் என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி கேரளாவில் சொல்ல முடியாது. பட் எட்ஜ் இன்னும் காங்கிரஸுக்கும் இவர்களுக்கும் இருந்துதான் இருக்குன்னு. அதே கேரளா விட்டு இன்னொன்னு செய்தி என்னன்னா, ராகுல் காந்தி அதிருப்தியா இருக்காரு. காங்கிரஸோட அந்த முதற்கட்ட வேட்பாளர் தேர்வுல வந்து ராகுல் காந்தி அதிருப்தியா இருக்காருன்னு ஒரு நியூஸ் வருது. உண்மையா? காரணம் என்ன? ராகுல் காந்தி அதிருப்தியா இருப்பது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன். அது வந்து உண்மையான செய்தியா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் ஒரு விஷயம் அவர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சொன்னதை வந்து உடன்படும் போது அதுல ஒரு ஆட் அப் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ். அதற்கு வந்து ஒரு பெரிய சவால் இப்போது எல்டிஎஃப் ரூபமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அந்த எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேயே பல அந்த கரெக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத வந்து எல்டிஎஃப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜக முன்பிருந்ததை விட கொஞ்சம் வேகம் காட்டுவதை பார்க்க முடிகிறது. அதாவது கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட், அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க மாதிரி இடத்துல வந்து பாஜக தன்னோட கேண்டிடேட்ஸ போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ்ல வந்து அவர் ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்னு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சொன்னார். அது மாதிரி முன்ன வந்து பெரிய டால் லீடர்ஸ் இருந்த கட்சி காங்கிரஸ், கருணாகரன், ஏகே ஆண்டனி, உமன் சாண்டி, இந்த மாதிரி ஒருத்தர் தலைமை எடுத்து நடத்தி செல்வதற்கு ஒரு ஆளுங்க நிறைய பேர் இருந்த ஒரு மாநிலம் கேரளா. இப்போது அது உண்மையிலேயே ஹெட்லெஸ் சிக்கனா தான் இருக்கு. யாரு லீட் பண்ண போறாங்கன்னு தெரியல, யார் சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ்ன்னு தெரியல. ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்புக்குள்ள அந்த காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது சுதாகரன் லீட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா ரமேஷ் சென்னிதலா அவரு லீட் பண்ண போறாரா,
இல்லைன்னா சசி தரூர் அவர் என்ன பண்ண போறாரு. சோ இது மாதிரி அங்க இருக்கிற அந்த ரீஜனல் லீடர்ஸுக்குள்ளேயே ஒரு ஒரு விதமான ஒரு போட்டி மனப்பான்மை அது வந்திருக்கு. சில பேர் வந்து சீட்டுகள் எதிர்பார்த்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிற சீட்டை எதிர்பார்த்து அதிருப்தியில இருக்காங்க. இந்த ஷாமா முகமது அப்படின்னு ஒரு லேடி, அவங்க வந்து எப்போதும் பேனல்ஸ்ல எல்லாம் வருவாங்க நேஷனல் டெலிவிஷன்ல, அவங்களுக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கப்படல. சோ இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா ராகுல் காந்திக்கும் சரி பிரியங்காவுக்கும் சரி ரொம்ப முக்கியமான மாநிலம் கேரளா. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேட்ல இருந்தா எலெக்ட் ஆகி வராங்க. சோ இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து குஜராத் மோடி அவர்களுடைய ஹோம் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோமோ, இவங்க கண்டினியூஸா இந்த ஸ்டேட்ல இருந்து எலெக்ட் ஆகி வரதை வந்து ப்ரிஃபர் பண்ணி வராங்க. அப்படிங்கிற போது இந்த ஸ்டேட்ல வந்து அவங்களுடைய ஸ்டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. கேரளாவில வந்து காங்கிரஸுடைய ஸ்டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஒருவேளை பாஜகவுடைய அந்த வளர்ச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-5 சீட் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. 2, 3, 5 வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு 7-8 சீட்டை வந்து அவங்க ஏர்லிஸ்ட் பண்ணிட்டு அதுல உள்ள டாப் மோஸ்ட் லீடர்ஸ் அதுல போட்டு அவங்க வேலை செய்யறாங்க. நேமம்ல ராஜீவ் சந்திரசேகர் போட்டி போடுறாரு, பாலக்காடுல சோபா சுரேந்திரன் போட்டி போடுறாங்க, கழக்கூட்டத்துல வந்து முரளிதரன் போட்டி போடுறாரு, வட்டியூர்காவுல ஸ்ரீலேகா IPS போட்டி போடுறாங்க. சோ அதே மாதிரி கும்மனம் ராஜசேகரன் போட்டி போடுறாரு. இது போன்ற அங்க இருக்கிற அந்த காசர்கோட்ல இருக்கிற மஞ்சேஸ்வரம்ல வந்து சுரேந்திரன் போட்டி போடுறாரு. தேஸ் ஆர் தேர் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். சோ அவங்க சீட்ஸை வந்து அவங்க எடுக்கும் போது அவங்க யாரோட சீட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சோ பிஜேபியோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போதும், பிஜேபியோட சீட் அங்க அதிகரிக்கும் போதும், LDF அண்ட் UDF உடைய அந்த 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 இது வந்து கேப் குறையும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஜேபிக்கு வந்து தள்ளி வைக்கணும், பிஜேபியை வந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டும் சரி இந்த டாக்டிக்கல் ஓட்டிங்னு சொல்லுவாங்க. பிஜேபிக்கு ஜாஸ்தி ஓட்டு விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அது போன்று இந்த முறை ஒரு விஷப்பரீட்சையில் இறங்குமையானால், இதனால காங்கிரஸ் ஓட்டை வந்து LDF டிரான்ஸ்பர் பண்ணியாச்சுன்னா LDF ஓட்டை வாங்கி வச்சுப்பாங்க, இவங்க ஓட்டை மாத்தி போட மாட்டாங்க. சோ அவங்க எண்டப்பின் LDF ஜெயிக்கிறதுக்கு இவங்களே காரணமாக அமைந்து விடுவார்கள். இது போன்ற பல சவால்கள் இருக்கிறது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோனியா காந்திக்கு அண்ட் அவங்களுடைய ஒரு எக்ஸ்பர்ட் டீம்னு சொல்லலாம், அந்த இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற வெட்டரன் லீடர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு தான் தோன்றித்தனமாக காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது ராகுல் காந்தியோட தலைமையில. எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் யாருமே இல்ல. பிரணாப் முகர்ஜி, மன்மோகன் சிங் உயிரோட இல்ல, AK ஆண்டனி ஓய்வு பெற்றுட்டாரு. சோ இது போல பல பேர் வந்து தன்னை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் உமன் சாண்டி உயிரோட இல்ல. சோ இப்படி இருக்கிற போது காங்கிரஸ் இதை எப்படி பிரிட்ஜ் ஓவர் பண்ணி போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த சீசன்ட் பொலிட்டீஷியன்ஸ் கூட அவங்க காங்கிரஸ் சொல்றதை கேட்கறது கிடையாது. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி வந்து இந்த பிரிட்ஜ் அவங்க கிராஸ் பண்ண போறாங்கிறது இருக்கு. அதாவது ஒரு ஈஸியா வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தல் ஒரு டைட் எலெக்ஷனா மாத்தி இருப்பது காங்கிரஸின் ஒரு அவங்களுடைய சாமர்த்தியம்னே சொல்லலாம், சர்காஸ்டிக்கா சொல்லலாம். நிச்சயமா 2 விருந்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.